உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ தான் குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு. மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க, சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. இது இந்த வருடம் மட்டும்தான் நடக்குமா, இல்லை வருடம் இந்த விஷயம் நடக்குமா? ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இதுல புதுமை என்று எதுவும் இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு கடகத்திற்கு வந்தது 12 வருடத்துக்கு ஒரு முறை. அதே மாதிரி அவர் சனியை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான். மற்றபடி இந்த கிரகங்கள் இது எல்லாம் கலந்து வரும்போது புதாதித்ய யோகம் மிதுனத்தில் நடக்குது, குரு சுக்கிரன் சேர்க்கை கடகத்தில் நடக்குது, அங்கிருக்கும் குரு மீனத்தில் இருக்கும் சனியை பார்ப்பது எல்லாம் சேர்ந்து பெரிய மாற்றங்களையும் நிறைய நன்மைகளையும் அள்ளித்தர போகிறாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஓகே ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக பிருந்தா வழங்க நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுனம் அதாவது அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையினால மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகுது? இருக்கிற ராசிகள்லேயே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் வருகின்ற வருடம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். நிறைய மிதுனத்துக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சார் என்ன சார் சொல்கிறீங்க, என் வாழ்விலும் ஒரு நல்லது நடக்க போகிறதா? மிதுன ராசிக்காரங்கள்லாம் போட்டு பெண்டெடுத்த வருடங்கள் போன வருடம்லாம் நிறைய பேர் டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக காலைல வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு வரைக்கும் கார் ஓட்டி கஷ்டப்பட்டு ஒரு 1000 ரூபாய்க்காக நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் சார் போன்ற விஷயங்கள். பணத்தை அந்த குருவி மாதிரி சேர்த்துறதுமாங்கல்ல, இவங்க அது கூட மோசம், எறும்பு மாதிரி சேர்த்துவாங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. இவர்களுக்கு 2ஆம் இடத்துல திடீர் டபுள் டமாக்கா மாதிரி தான். என்ன சொல்கிறது, அப்போது நம்ம 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவானோடு சுக்கிர பகவானும் இருக்கிறார். இந்த சுக்கிரன் யாருன்னா 5 கூடிய யோகாதிபதி சுக்கிரனோடு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா 7-10 கூடிய குரு பகவான். அப்போது தொழிலிருந்து லாபம் வர தொடங்குகிறது, யோகம் அதிகரிக்கிறது. யோகம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சும்மாவே ஒரு காரியத்தை அது என்னமோ தெரில, நான் தொட்ட நேரம் அது பிக்கப் ஆயிடுச்சு, நான் பண்ண நேரம் அது பிக்கப் ஆயிடுச்சு, வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணலான் இருந்தேன், எதேச்சியாக போட்டு பார்த்தேன் நல்லா போச்சு, நான் நல்லா வளர்ந்துட்டேங்கிற மாதிரி பட்டுன்னு முடிஞ்சிடும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள ரொம்ப நல்ல நேரம், அருமையாக இருக்க போகிறீங்க. அதே நேரத்தில் ராசியிலேயே புதாதித்ய யோகம் வந்திருக்கிறது. இப்போ இந்த யோகம் தரும் பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-4 கூடியவனாக புதன் இருக்கிறான், ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். அப்போ என்ன ஆகும்னா, நல்ல புத்தி, நல்ல ஞானம் போன்றவை ஏற்படும், நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் ஆல்சோ புதனுடைய அனுகிரகத்தாலே ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அது மாதிரி மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறவங்க, ப்ளஸ் இந்த புதனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள், ஐடி சம்மந்தப்பட்ட பைனரிஸ் ப்ரோக்ராம் எழுதுகிறவங்க, சில பேர் ராக்கெட்டுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிறவங்களாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு இல்லைங்க சொல்கிறேன், அதான் நெக்ஸ்ட்டுண்ணே. ஓகே, அது என்னமோ தெரியல, நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது சார். பணம் வர்றதுக்கு வழி அதான் சொல்லிட்டேனே. 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது, உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரனும் சேரும் பொழுது திடீர் லாட்ரி அதிர்ஷ்டம் வருகிறது. சும்மா கிடையாது, மிதுன ராசிக்காரர்களுக்கு லாட்ரி அதிர்ஷ்டம்லாம் ஏற்படும். லாட்ரினா மலேசியாவில் இருக்கிறவங்க உடனே இப்போ ஃபோன் அடிக்க போகிறீங்க, ஐயா எங்களுக்கு லோட்டே நம்பர், அவங்க லாட்ரின்னு சொல்ல மாட்டாங்க, லோட்டே அந்த 4 டிஜிட் நம்பரை சொல்லுங்கள் சார். எனக்கா மிதுனராசி, உங்களுக்கு தான் மிதுனராசி, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ 2ஆம் இடத்துல இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது 7-10 கூடிய உச்சம் என்பதால் தொழிலில் நீங்கள் பண்ணுற இன்னோவேஷன் ஒரு சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்க, அதனால் பெரிய லாபம் அடைஞ்சிங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ மிதுனராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே அடுத்த 40 நாளுமே வியந்து கொண்டாட போகிறீங்க. எல்லாவோட சூப்பர் ஆப்ஷன் இருந்தால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை பார்க்குறார். இந்த சனி யாருன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்து சனி, 10லே சனி பகவான் இருக்கும்போது பிராண்ட் ஆகிறார். பிராண்டு மிதுனராசிக்காரங்க எதை பண்ணாலும் நீங்கள் டாப் பிராண்ட் ஆகுறீங்க. இந்த மாதிரி நான் முன்னெல்லாம் என் கம்பெனி யாருக்குமே தெரியாது சார், இப்போ மேக்கரான் கம்பெனின்னா இந்த உலகத்துக்கே தெரியும். அது சொல்ல வேண்டியதா உலகத்துக்கு தெரியும்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் எனிவே பிராண்ட் ஆகிட்டது அப்படிங்கிறது போது நம்ம என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எது உண்மையிலேயே கெத்து அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி தொடங்கி அந்த கம்பெனியை பற்றி இன்னொருத்தர் உங்கள்கிட்ட என்கொயரி கேட்பாங்க பாருங்க, அது சூப்பர் ஃபீல். அந்த ஃபீல் கம்பெனி ஆரம்பித்த ஒருத்தருக்கு தான் அது புரியும். ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் புதுசாக இன்க்ரிமெண்ட்டு, அரியர், போனஸ், பழைய பெண்டிங்லாம் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் மகிழ்ச்சி தான்.
அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் குடும்ப பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குமா? ரொம்ப சந்தோஷமாக நடக்கும்னா 7 கூடியவனே உச்சம் பெறும் பொழுது பெரும்பாலும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். சில பேருக்கு மறுமணம் முதல் திருமணம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா மறுமணம் ஆகிறவங்களுக்கெல்லாம் கூட ஆகும். இதில் ஒரு அடிஷ்னல் போனஸாக கல்யாணம் பண்ண கையோட கூடவே சேர்த்து சுக்கரனே அனுப்பி விட்றாங்க 5 கூடவனையும். உடனே இந்த மாதம் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் குழந்தை பிறப்புக்கான வழிகள்லாம் ஏற்படும். இந்த கிரக சேர்க்கைனால மிதுனத்திற்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமிஜி? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த கிரக சேர்க்கை 100க்கு 100 மார்க் பிரமாதமாக இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே வாழ்க்கையிலே நமக்கு நிறைய நன்மைகளை தருவது தான் எல்லாரும் பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்னென்னா, செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த 40 நாட்களில் ஆட்சி பெற்ற செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா நிறைய அரசு அனுகூலங்களை வாங்கி தருகிறார். காலபுருஷ தத்துவத்திலே முதல் ராசி வேற. இந்த பக்கம் என்னடான்னா சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருந்து கொண்டு தான் சனிங்கிறதையே மறந்துட்டு, நிறைய பேர் சிங்கத்தை வீட்டில் வளர்த்துவாங்கல்ல, மலைப்பாம்பெல்லாம் வீட்டில் வளர்த்துவாங்க வெளிநாடுகளில். அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி இந்த சனி தான் சனினே மறந்துட்டு குரு வீட்டில் உட்காந்துட்டு சுபக்கிரகமாக நல்லது பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு நல்ல யோகம். இந்த பக்கம் என்னடான்னா சூரியனும் புதனுமாக மிதுனத்தில் செவ்வாய் ஆட்சி சொன்னா, இப்போ புதன் ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்த சூரியன், இதை புதாதித்ய யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த பக்கம் என்னடான்னா அடுத்தது கடகத்தில் குரு உச்சம், 2 ஆட்சி ஒரு உச்சம். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா கூட சுக்கரனை சேர்த்து வச்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்திலே 2 7 கூடியவர் அவர். அப்போது பொதுவாகவே சுக்கர திசைன்னா நம்ம என்ன சொல்லலாம் இருந்தால், பொதுவாகவே சுக்கர திசைன்னா என்ன சொல்லுவாங்க, பணம் கொட்ட போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுதும்பாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கரனுடைய பீரியடில் சுக்கரன் இவரோட சேர்ந்து குருவோடு சேர்ந்து இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்களுக்கெல்லாம், நான் ஒரு எஸ்ஐபி தான் சார் போடுறேன், பெருசாக ஒன்றும் பண்ணல, அது என்னமோ தெரியல திடீர்னு பெருசாகிடுச்சு வளர்ந்துருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய மாற்றம் ஏற்படுவது, லம்சம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, நான் ரொம்ப 6 மாத பிளானில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணேன், என் நேரம் அது 2 மாதத்துலேயே ஓகே ஆயிடுச்சு போன்ற விஷயம், டபுள் டமாக்கா அதெல்லாம் ஏற்படும். சுக்கரன் குரு காம்பினேஷன் கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் டும் கல்யாணம் அப்படிங்கிற கல்யாண விஷயங்கள்லாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சேம் ஒரே இடத்த மகரத்தை காலபுருஷ தத்துவத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. எப்பயுமே இப்படி இருந்தால் சுக்கரன்னா புகழ், குருன்னா பணம். அப்போ குரு சுக்கரன் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தொழில் பண்ணுங்கிற எண்ணம் வரும். எத்தனை நாள் தான் சார் இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்க போகிறேன், முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தனியாகவே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க, என் கம்பெனி, இது என் லோகோ, இது என்னுடைய ஒரு விஷயம் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு கெத்து தான், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. யூ ஆர் இன் எ வெரி குட் டைம். என்ன இந்த எல்லா ராசிக்காரர்களுக்குமே, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இத்தனை கிரக சேர்க்கையெல்லாம் சேர்ந்து மங்களங்களை தரப்போக்குறது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவாட்ரண்ட்டில் சனி, இந்த குவாட்ரண்ட்டில் சூரியன் புதன், இவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, எதாக இருந்தாலும் பிராண்ட் பண்ண போகிறாங்க. ஆக சூப்பராக இருக்க போகிறீங்க, கலக்குங்க. அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிரக சேர்க்கையினால அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது சுவாமிஜி? என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களை உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்னை பாருங்கள். சில பேர் ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். எளிதில் கிடைக்கும் ஒரே ஆள் நான் தான். அதனால் கீழே போயிட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. விரைவில் சந்திக்கலாம்.